ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு தமிழ்ல பழமொழி இருக்கு. பேச்சு திறமைனாலதான் இன்னைக்கு பல ஆட்சிகள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசுற ஒரு வார்த்தை ஒருத்தவங்களை கொல்ற அளவு கூட வேதனைப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சாதாரணமா சொல்லிடுறான், அதனால அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துறான். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு கோபம் தரக்கூடிய வார்த்தையை சர்வசாதாரணமா சொல்லிடுறான், அதனால அல்லாஹ் அவனை நரகத்துல போடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லா வார்த்தைகளையும் சாதாரணமா பேசுறோம். மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும், புறம் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட அசிங்கமா பேசுற ஒரு வார்த்தையை சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு கோபம் வர வச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன? அப்போ நம்ம பேசுறதுல கவனமா இருக்கணும். யார பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதை பத்தி பேசுறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரெண்டு விஷயத்துக்கு பொறுப்பேற்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அந்த 2 விஷயம்? நம்மளுடைய கற்பு, நம்மளுடைய நாவு. இது ரெண்டையும் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உண்மையான முஸ்லிம்